இந்த வாழ்க்கை வரலாறு ஒரு மகாத்மாவை பற்றியே. அவர் நினைவிலே இந்த அழகிய சமாதி உருவாக்கப்பட்டிருக்கிறது. முந்தைய பகுதியில் நாம் பாரிஸ் நகரத்தை பக்திவேதாந்த சுவாமி வெல்வதை பார்த்தோம். மேலும் தற்பொழுது இந்தாப்பா ஐயா. இந்த பேப்பர்லாம் படித்து பார்த்துட்டேன். இது சர்க்கார் பாபுட்ட கொண்டு போய் கொடு. அவர்கிட்ட என்ன வந்து பார்க்க சொல்லு. சரிங்க ஐயா. ம். குட் மார்னிங். குட் மார்னிங். கேதர்நாத் பாபு. குட் மார்னிங் மிஸ்டர் பிராட்லி. என்ன திடீர்னு? வாங்க உட்காருங்க. டைம் இல்ல கேதர்நாத் பாபு, நாம உடனே கிளம்பி ஆகணும். இன்னொரு பொண்ணை எரிக்க போறதா எனக்கு தகவல் கிடைச்சிருக்கு. சதி விஷயமாவா? எஸ். ஓ, சில விஷயங்கள் ரொம்ப முரண்பாடா இருக்கு. உங்க இந்திய கலாச்சாரம் ரொம்ப ஆழமா மனிதநேயத்தோட இருக்கு. அதே சமயம் சில சடங்குகள் ரொம்ப கொடூரமா இருக்கு. வேத கலாச்சாரத்துல கொடூரமான விஷயம் எதுவுமே இல்லை. மனிதனை தூய்மையான ஆன்மீக நிலைக்கு உயர்த்துறது தான் வேத கலாச்சாரத்தோட நோக்கம். அது சாதாரண வாழ்க்கையோட உறவுகளுக்கு அப்பாற்பட்டது. வேதங்கள்ல எப்படின்னா, மக்கள் ஆன்மாவுக்கும் உடலுக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிறாங்க. நமக்குன்னு ஒரு சொந்தமான ஆன்மீக அடையாளம் இருக்கிறது தான் வாழ்க்கையோட நோக்கம்னு நினைக்கிறாங்க. சில விஷயங்கள்லாம் கொடூரமாகவும் தப்பாகவும் தோணலாம். ஆனா சாதாரண மனித வாழ்வை விட்டுட்டு உயர்ந்த நிலை அடையிறது தான் உண்மையான நோக்கமா இருக்கு. சதிங்கிற இந்த சடங்கு சரி நீ எப்படி சொல்றீங்க? கணவனும் மனைவியும் ஈருடல் ஓருயிரா நினைக்கிறாங்க. கணவன் பாதி மனைவி பாதியா இருக்காங்க. ஒருத்தர் மேல ஒருத்தர் வச்சிருக்கிற அன்புனால அவங்களுக்குள்ள பிரிவே ஏற்பட முடியாதபடி ஒரு ஒட்டுறவு இருக்கு. அதனாலதான் கணவன் இறந்துட்டா இனிமே தான் வாழ்றதுல அர்த்தமே இல்லை அப்படின்னு மனைவி நினைக்கிறா. அடுத்த உலகத்துக்கு அவனை தொடர்ந்து போறதா நினைச்சு அவளாவே அந்த சிதையில விழுந்து உயிரை விட்டுறா. உங்க கலாச்சாரத்துல அடுத்த ஜென்மத்தை தான் இந்த வாழ்க்கையோட ரொம்ப முக்கியமா நினைக்கிறீங்க. அதனாலதான் நீங்க இப்படி ஆமா, நடக்கிறீங்க. சரிதான். ஏன்னா நம்ம ஆன்மீக உயிர் தான் நம்மோட உண்மையான அடையாளம்னு நாங்க நம்புறோம். இந்த உடல்ங்கிறது வெறும் வெளிச்சட்டை தான். அது நம்ம உயிரை இந்த புற உலகிலிருந்து பாதுகாத்து வைக்குது. நாம மனுஷனா பிறக்கிறப்ப இந்த புற உலக பந்தத்தை விட்டுட்டு ஆன்மீக அடையாளத்தை மறுபடியும் ஏத்துக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கிறதா நம்புறோம்.
ஏய் ஏய் ஒழுங்கா ஏய் என்ன ஏய் நல்லா கட்டுங்க ஆமா ஓகே ஒன்னும் பேச்சு கேட்க மாட்டேங்கிறேன் என்ன நடக்குதுங்க? என்ன விஷயம்? என்ன இதெல்லாம்? ஏன் பேசாம இருக்கீங்க? யாராவது பதில் சொல்லுங்க. எங்க அண்ணன் இறந்து போயிட்டாரு. அவருக்கு இறுதி சடங்கு செய்யத்தான் வந்திருக்கோம். யார் இந்த பொண்ணு? எதுக்காக கட்டி வச்சிருக்கீங்க? இவங்க எங்க அண்ணன் மனைவி. எங்க அண்ணன் போன இடத்துக்கே இவங்களும் போக விருப்பப்படுறாங்க. சரி, அதுக்காக ஏன் இப்படி கட்டி வச்சிருக்கீங்க? நீங்க யாரு எங்க சடங்குல வந்து தடங்கல் செய்யறதுக்கு? இதெல்லாம் ஒரு சடங்கா? சடங்குங்கிற பேர்ல கொடுமையா செய்றீங்க? பூசாரியா, இவன் வெள்ளக்காரன் விட்டு நாயா தான் இருப்பான். நம்ம சடங்குல பத்தி நமக்கே சொல்லி தரான். அவர் டெபுட்டி மேஜிஸ்ட்ரேட்னு தெரியும் இல்ல. அவர் ஏதாச்சும் சொன்னீங்கன்னா சும்மா விட மாட்டேன். சதிங்கிற பேர்ல ஒரு பொண்ணை உயிரோட எரிக்கிறது சட்டப்படி குத்தம். உங்களுக்கு இதெல்லாம் தெரியுமா? உங்க எல்லாருக்கும் தண்டனை கிடைக்கும். நீங்க சட்டத்தை அனுசரிச்சு நடந்துக்கிறீங்களா இல்ல உங்க எல்லாரும் அரெஸ்ட் பண்ணணுமா? உடனே கிளம்பி போங்க. ত্রিভুবন করে যা চরণ বন্দন। জয় জয় জগন্নাথ সচির নন্দন, ত্রিভুবন করে যা চরণ இன்னைக்கு ரொம்ப நேரமாயிடுச்சுல்ல? ஆமா, அவசரமான வேலையா ரொம்ப தூரம் போயிட்டு வந்தேன். அதான் நேரமாயிருச்சு. அதனால தான் ரொம்ப களைப்பா இருக்கீங்க. இருக்கலாம், பரவாயில்ல. குளிச்சேன்னா அசதி எல்லாம் போயிடும். இந்த வேளையிலையா? சரி இருங்க, சுடு தண்ணி போடுறேன். இல்ல இல்ல இல்ல, வேண்டாம் வேண்டாம், பரவாயில்ல, இருக்கட்டும். சரி, உங்களுக்கு சாப்பாடு தயாரா வைக்கிறேன். ம். அப்பா, என்ன பைமலா, என்ன விஷயம்ப்பா? அப்பா உங்களை பார்க்கறதுக்காக சர்க்கார் பாபு வந்திருக்காரு. சர்க்கார் பாபுவா? வாங்க வாங்க, என்ன விஷயம்? வணக்கம் சார். என்னை வர சொன்னீங்க, அப்புறம் ஆஃபீஸ்லேருந்து திடீர்னு போயிட்டீங்க. அதான் சரி என்ன ஏதுன்னு கேட்கலான்னு வந்தேன். ஆமா, திடீர்னு வேலை வந்துருச்சு. நல்ல வேலையா மிஸ்டர் பிராட்லி என் கூட வந்திருந்தாரு. இல்லைன்னா பாவம் இன்னொரு அப்பாவி பொண்ணு சதிங்கிற பேரில் உடன்கட்டை ஏறி இருப்பா. ஓ, அப்படின்னா அந்த பொண்ணை நீங்கள் காப்பாற்றிட்டீங்களா? ஆ, அப்புறம் அவள் எங்கே போனான்னு தெரியுமா?
அவளை அந்த கொடுமைக்கார குடும்பத்துக்கிட்ட இருந்து விட்டுட்டு வர முடியாது இல்லையா? அவங்க சமுதாயமும் அவளை ஏத்துக்காது. அதனால ஷிமோலியால ஒரு கோயில்ல பெண்களுக்கான ஆசிரமத்துல தங்க வச்சிட்டேன். சார், சில அர்ஜென்ட் ஃபைல்ஸ் இருக்கு. இந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையும் நாளைக்குள்ள ஹெட் ஆஃபீஸுக்கு அனுப்பி ஆகணும். நான் செக் பண்ணி பார்த்துட்டேன். நாளை காலைக்குள்ள நீங்களும் செக் பண்ணி பார்த்துட முடியுமா? ஆமா, நல்ல வேளையை ஞாபகப்படுத்துனீங்க. அதான் எல்லாத்தையும் உங்க பொறுப்புல விட்டுருக்கேனே சர்க்கார் பாபு. நாளைக்கு சீக்கிரமா ஆபீஸுக்கு போயிடுறேன். நீங்க எப்போ போவீங்கன்னு சொல்லுங்க. ஃபைல்ஸ் அங்க அனுப்பி இல்ல வச்சிருக்கேன். இல்ல, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. இதுல எனக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை சார். நானும் அங்க இருந்தா உங்களுக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும்னு நினைச்சேன். உங்களுக்கு உதவுறதுல எனக்கு சந்தோஷம். பரவாயில்ல சர்க்கார் பாபு. எல்லாரும் என் திறமையை பத்தி ரொம்ப பாராட்டுறாங்க. ஆனா உங்கள மாதிரி என் கூட இருந்து வேலை செய்யறவங்க தான் இதுக்கெல்லாம் காரணம்னு அவங்களுக்கு தெரியாதுல்ல. எம்புட்டு அழகான காட்சி. மனசுக்கு நிம்மதியா இருக்கு. சர்க்கார் பாபு, நீங்க பாத்தீங்களா? என்ன? நீங்க எந்த காட்சியை பத்தி சொல்றீங்க சார்? நீங்க பார்க்கலையா? புண்ணிய பூமியில பல பேர் சேர்ந்து பக்தியோட பாடுறது கேட்கலையா? இல்ல சார், நான் அந்த காட்சியை பார்க்கல சார். ஆமா, நான் பார்த்திருக்கேன்ப்பா, நான் பார்த்திருக்கேன். நீ எதை பத்தி சொல்றப்பா? பிரகாசமான வெளிச்சத்தோட ஒரு இடம்ப்பா. பல தேசத்திலேருந்து மக்கள் அங்க வந்து கடவுள் பேரை சொல்லி ஆடுறாங்க, பாடுறாங்க. இது என்ன விளையாட்டுப்பா? நதிக்கு அக்கறையில் நடக்கிற விஷயம் அதை இக்கரையில எப்படி பார்க்க முடியுது? அந்த இடத்துக்கு என்ன பேருப்பா? ஆச்சரியமா இருக்கே. ஒரு வேப்ப மரத்தை சுத்தி இம்புட்டு துளசி செடிங்கெல்லாம் வளர்ந்துருக்கே. இந்த செடிகளை எல்லாம் யார் நட்டிருப்பாங்க? ஹரே ராமா, ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா. ஏன்பா, இங்கிட்டு கொஞ்சம் வரீங்களா? என்னங்க ஐயா? இந்த இடத்துக்கு பேர் என்ன? மியாப்புருங்கய்யா. மியாபுரா? ஆமாங்க. இங்கன இம்புட்டு துளசி செடி எப்படி வளருது? யாராவது நட்டு வச்சாங்களா? அதை இங்கிட்டு தானா வளருதுங்க. இம்புட்டு துளசி செடி தானா முளைச்சு வளருதா? ஆச்சரியமா இருக்க. துளசி செடியை பத்தி விடுங்க ஐயா. இங்க அப்பப்ப பாட்டு சத்தம் கூட கேக்குதுய்யா. எப்ப கேக்குது? ராத்திரி நேரத்துல. அதான் ராத்திரில இங்கிட்டு வரமாட்டோம். நான் கூட என் கண்ணால பாத்திருக்கேன் ஐயா. என்ன பார்த்த? பாக்குறதுக்கு ஆளுக்கு விசித்திரமா இருப்பாங்க. வாத்தி அடிச்சுக்கிட்டு பாடுவாங்க, ஆடுவாங்க. அப்படியா? என்ன வாத்தியம்? மிருதங்கமா? ஆமாயா, கையில வச்சிருப்பாங்கல்ல, மேலத்தை வச்சுக்கிட்டு நல்லா ஆடுவாங்க, பாடுவாங்க. நீ நிஜமாவே கொடுத்து வச்சவையா? கொடுத்து வச்சவங்களா? ஆமாப்பா, நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலி. அப்ப வரமுங்க ஐயா. வரங்க ஐயா. வணக்கம். அப்படின்னா நான் நினைச்சது சரிதான். ஆனா அதுக்கு என்ன நிரூபணம்? நான் தான் தேடி கண்டுபிடிக்கணும்.
அப்பா, நீங்க சைத்தன்ய மகாபிரபுவோட பிறந்த இடத்த நேரடியா பார்த்துருக்கீங்களே, அப்புறம் ஏன் ஆதாரத்தை இந்த புத்தகத்தில் தேடுறீங்க? சொல்லுங்கப்பா. நான் சொல்றத என் பேச்சை நம்பாதவங்களும் இருக்கலாம். அவங்க ஆதாரம் இருந்தா தானே நம்புவாங்க. உங்களுக்கு ஆதாரம் கிடைச்சதாப்பா? ம் மிஸ்டர் ஹால்வேயோட மேப் அங்க இருக்கு, அதை எடுத்துட்டு வா. பாருப்பா பிமல், இதெல்லாம் ரொம்ப பழைய மேப். இதுல இந்த இடம் கங்கையும் ஜலங்கியும் சேர்ற இடத்துல இருக்கு. மாயாப்பூர்னு போட்டிருக்கு. இந்த மாயாப்பூர் இப்போ ஒரேடியா மியாப்பூர் ஆயிருச்சு. இந்த பிரதியிலிருந்து 2 வரி படிக்கிறேங்க. அதாவது சென் ராஜ பரம்பரையோட தலைநகரமா இருந்துச்சு மாயாப்பூர். பலால் சென் மகாராஜா தான் இதை தலைநகரமா வச்சிருந்தாரு. அப்படின்னா இதுக்கு ஆதாரம் இருக்குதா? சென் பரம்பரையோட சில கட்டிடக்கலை பகுதிகள் இன்னும் கொஞ்சம் இருக்கு. முக்கியமா பார்த்தா அங்க இருக்கிற இடம் பலால் டிகிங்கிற பேர்ல இன்னும் ஒட்டிக்கிட்டு இருக்கு. ஆனா இன்னும் உறுதியான விதத்துல நிரூபிக்கணும். அதை எப்படி நிரூபிக்க போறீங்கப்பா? நான் ஒருத்தர் அங்க கூட்டிட்டு போக விரும்புறேன். அவர் அங்க வந்து பார்த்ததுமே அதுதான் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு பிறந்த இடம்னு அடையாளம் சொல்லிடுவாரு. அது யாருப்பா? அவரால அவ்வளவு உறுதியா சொல்ல முடியுமா? அப்படி ஒருத்தர் இருக்காரு. ஆமா, அவர் வைஷ்ணவர்கள்ல ஒரு வைரம் மாதிரி. அவர்தான் ஸ்ரீல ஜெகநாத் பாபாஜி மகாராஜ். அவரால நடமாடவே முடியாது, அப்புறம் அவர் எப்படி அங்க வருவாரு? அப்பா, அவருக்கு இப்ப 140 வயசுக்கு மேல ஆயிடுச்சே, அவரால வர முடியுமாப்பா? அவர் என் மேல ரொம்ப அன்பு வச்சிருக்காரு. நான் கேட்டுக்கிட்ட மறுக்கவே மாட்டாரு. பாபாஜி, இதுதாங்க அந்த இடம். நீங்க தான் நல்லா பார்த்து சொல்லணும். இதுதான்ப்பா, இதுதான் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு பிறந்த புண்ணிய பூமி. ஜெய சசிநந்தன், ஜெய சசிநந்தன், ஜெய சசிநந்தன்.
வெல்கம் மிஸ்டர் டேட்டா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். வாங்க உட்காருங்க. நன்றி. உங்க ஜில்லாவில் எல்லாம் எப்படி இருக்கு? எங்களால் முடிஞ்ச அளவு செஞ்சுக்கிட்டு இருக்கோம் சார். மிஸ்டர் டேட்டா, பீஸ் கிஷன் ஒருத்தரை உங்களுக்கு தெரியுமா? யார், மந்திரவாதியா? ஆமாம் சார். சமீப காலமா அவனுக்கு உங்க ஜில்லா பகுதி ஜனங்க கிட்ட ரொம்ப செல்வாக்கு வளர்ந்துட்டு வருது. குறிப்பா சில பெரிய மனுஷங்கள்லாம் அந்த மேஜிஷியனை கடவுள்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவன் தான் இந்த ராஜ்யத்துக்கு ராஜான்னு சொல்லிட்டு இருக்கான். அவனால சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்படலாம். நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க சார். எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன். ஆல்ரைட் மிஸ்டர் டேட்டா, அவனால எதுவும் செய்ய முடியும்னு நீங்க புரிஞ்சுக்குங்க. நீங்க இந்த விஷயத்தை எச்சரிக்கையா அவன் கவனம் அவன் கையாளணும். அதுதான் எனக்கு தேவை. நிச்சயமா சார், எந்த பிரச்சனையுமே வராது. நன்றி மிஸ்டர் டேட்டா. எல்லாமே உங்க விருப்பப்படி நடக்கும் சார். யார் நீ? இங்கே எதற்காக வந்திருக்கிறாய்? நீ யாருன்னு காட்டுறதுக்காக தான் வந்திருக்கேன். நான் யார் என்று தெரியுமா? எதுக்கு பயப்படாதீங்க, இவனை கைது செய்யுங்க. என்னை கைது செய்ய வந்தாயா? என்னை கைது செய்யும் அளவிற்கு உனக்கு துணிச்சலா? என் மேல் கை வைத்தால் நீயும் உன் குடும்பமும் ஒரே அடியாக அழிந்து போய் விடுவீர்கள். உங்கள் அனைவரையும் அழித்து விடுவேன், கொன்று விடுவேன். இவனை கைது செய்யுங்க, கையை கட்டுங்க, யாரும் பயப்படாதீங்க. தள்ளினில். என்ன செய்கிறீர்கள்? என்ன செய்கிறீர்கள்? விடுங்கள், விடுங்கள். மறுபடியும் சொல்கிறேன், வேண்டாம். என்னை விட்டு விடுங்கள், விடுங்கள். அனைவரையும் நான் அழித்து விடுவேன். ஒருவரையும் விடமாட்டேன். பழி வாங்குவேன். ஏய் ஏய் ஏய், உன்னை நான் அழித்து விடுவேன். என்னையா கைது செய்திருக்கிறாய்? உன்னை நாசம் செய்கிறேன் பார். அனைவரையும் விட மாட்டேன். எல்லாரையும் அழித்து விடுவேன். பழி வாங்குவேன். பழி வாங்கி தீருவேன். चंदन चर्चित नील कलेवर पीत वसन बनमाली केली चलन मणि कुंडल मंडित गंडयुग स्मित शाली चंदन चर्चित नील कलेवर
सरिह मुग्धवधूनि करे विलासिनी विलसति केलि परे ஐயா என்னாச்சு